வணக்கம். நான் மோனிகா, மனநல ஆலோசகர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோபம் அப்படின்ற ஒரு உணர்ச்சி எந்த மாதிரியான சூழ்நிலைகளில் அதிகமாக ஏற்படுது, கோபம் ஏற்படுறதுனால உடல் அளவுலையும் மனதளவுலையும் எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது, கோபம் இருக்கிறதுனால வாழ்க்கையில் வந்துட்டு எந்த அளவுக்கு சீர்குலைஞ்சு காணப்படுது, கோபத்தை எந்தெந்த வழிகளில் வந்துட்டு கையாளலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். கோபம் அப்படிங்கிறது இயல்பாகவே எல்லா மனுஷங்களுக்கும் இருக்கிற ஒரு 5 அடிப்படை உணர்ச்சிகளில் ஒன்று. அது என்ன 5 அடிப்படை உணர்ச்சிகள் அப்படின்னா, மகிழ்ச்சி, துக்கம், கோபம், பயம், சர்ப்ரைஸ் அதாவது ஆச்சரியம் அல்லது அருவருப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த 5 உணர்ச்சிகளில் எந்த உணர்ச்சிகள் அதிகமானாலும் உடல் அளவிலையும் மனதளவிலையும் பாதிப்புகள் ஏற்படும். இந்த கோபம் அப்படின்ற விஷயம் வந்துட்டு எல்லாராலையும் வந்துட்டு ஒரு நெகட்டிவான ஒரு தாட்டாகவே பார்க்கப்படுது. கோபப்படுறவன் வந்துட்டு நல்லவன் கிடையாது, கெட்டவன், கோபப்படுறவன் பக்கத்திலே இருக்கவே முடியாது அப்படின்ற ஒரு சில பேச்சுக்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கோபம் அப்படின்ற ஒரு உணர்ச்சி வந்துட்டு தேவையான இடத்துல தேவையான சூழல்களில் தேவைப்படும் பொழுது பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா கோபம் வந்துட்டு நல்ல ஒரு எதிர்மறையான விஷயங்களை ஏற்படுத்தும். அது பல பேருக்கு தெரியாது. இப்போ இந்த கோபம் வந்துட்டு ஏற்படுறதுனால மூளையில் வந்துட்டு அட்ரினல் அப்படின்ற ஹார்மோன் வந்துட்டு அதிக அளவு சுரக்குது. இப்போ வந்துட்டு ஒரு கோபம் அதிகமாக ஏற்பட்டால் எந்த மாதிரியான விளைவுகளை வந்துட்டு சந்திக்க நேரிடும் அப்படின்றத ஒரு சின்ன கதை மூலயமா நம்ம பார்க்கலாம். ஒரு வீட்டில் வந்துட்டு ஒரு தகப்பனும் மகனும் வந்துட்டு சேர்ந்து வாழ்ந்து வந்துட்டுருக்குறாங்க. அந்த பையனுக்கு வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னா, சில காலங்களால் வந்துட்டு ரொம்ப அதிக அளவு கோவப்படுற ஒரு குணாதிசயம் கொண்டவனாக இருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது இதை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்த அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவனை இப்படியே விட்டோம் அப்படின்னா நம்ம இல்லாத காலத்தில், நம்ம இறந்து போன காலத்தில் இவனோட வாழ்க்கை எந்த மாதிரியாக மாறும் அப்படின்ற பய உணர்வு அவங்க அப்பாவுக்கு ஏற்பட்டிருக்கு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவங்க நம்ம மகனை அழைச்சி, உனக்கு எப்போலாம் வந்துட்டு கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அதிக அளவு கோப உணர்வு ஏற்படுதோ அப்போலாம் வந்துட்டு ஒரு ஆணியை எடுத்து இந்த செவுத்துல சுத்தியலால் எந்த அளவுக்கு உனக்கு கோபம் இருக்குதோ அந்த அளவுக்கு இந்த ஆணி மேலே அந்த கோபத்தை காட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவரோட கைகள்லையும் கொஞ்சம் ஆணிகளையும் ஒரு சுத்தியலையும் கொடுத்து அமைச்சிருக்கிறாரு. 2 வாரம் கழித்து திரும்ப வந்துட்டு அந்த பையன் வந்துட்டு அவங்க அப்பாவை சந்தித்து பேசும் பொழுது, அப்பா இந்த மாதிரி நீங்கள் 2 வாரத்துக்கு முன்னாடி கோபங்கள் ஏற்படும் பொழுதெல்லாம் இந்த செவுத்துல வந்துட்டு இந்த ஆணியை அடித்து வை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அந்த மாதிரி நான் செஞ்சது மூலயமா என்னால் கோபத்தை ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியுது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதை கேட்டு அவங்க அப்பா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இப்போது கோபங்களை எந்த மாதிரியான சூழ்நிலைகளை தனியாகவே உன்னால் கட்டுப்படுத்த முடியுதோ அந்த மாதிரியான சூழலில் நீ என்ன பண்ணுற அப்படின்னா, ஏற்கனவே அங்கே அடித்து வச்சிருக்கிற ஆணியை பிடுங்கிரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போது இவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, எப்போலாம் அதிக அளவு அவனுக்கு கோபம் வருதோ அந்த கோபத்தை வந்துட்டு நம்ம கோவப்படுறோம் அப்படின்றத உணர்ந்து அவன் கட்டுப்படுத்துகிற சூழலில் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, அந்த ஆணியை வந்துட்டு அவன் பிடுங்கியிருக்கிறான். ஒரு வாரம் கழித்து திரும்ப அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா இந்த மாதிரி நீங்கள் சொன்னபடியே வந்துட்டு எல்லா ஆணியும் நான் பிடுங்கிட்டேன் அப்படின்னு அவர் வந்துட்டு சொல்கிறாரு. அப்போது அந்த பையனுக்கு கோபமும் ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே வந்துருச்சு. அப்போது வந்துட்டு அவங்க அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா, அவரை கூட்டிக்கிட்டு அவர் ஆணி அடிச்சு அந்த செவுத்தை காட்டுறாரு. ஆணி அடிக்கிறதுக்கு முன்னாடி செவுரு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஆணி அடித்து திரும்ப அதை எடுக்கும் பொழுது பழைய நிலைமைக்கு வந்துட்டு செவுரு வந்துட்டு இல்லை அப்படின்றத புரிய வச்சாரு. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, கோபத்தால் எந்த ஒரு விஷயங்கள் செஞ்சாலும் அது வந்துட்டு ஒரு நல்ல நிலைமையில் இல்லாத ஒரு சூழலை தான் ஏற்படுத்தும் அப்படின்றத இந்த கதை மூலிமா நம்ம பார்த்துக்க முடியுது. இப்போது கோபம் அதிகமாக ஏற்படுற சூழலில் முன்பு சொன்னபடியே அட்ரினல் அப்படின்ற ஹார்மோன் வந்துட்டு அதிக அளவு சுரக்குது. இதனால உடல் ரீதியான என்ன பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா, ஹை பிளட் ப்ரெஷர் ஏற்படுது, அதாவது உயர் இரத்த அழுத்தம் ஏற்படுது, ரொம்ப படபடப்பு ஏற்படுது. இதனால வந்துட்டு ஹார்ட் டிசீஸ் வரலாம். அதிகமாக கோப உணர்ச்சி வெளிப்படும் பொழுது நம்மளோட உடம்புல இருக்க தசையானது ரொம்ப இறுக்க நிலையில் இருக்கும். அதாவது பல்ல கடிச்சுக்கிட்டு கோவப்படுறவங்களா இருக்கலாம், செவுத்துல வந்துட்டு தன்னோட கையை முட்டி கோவப்படுறவங்களா இருக்கலாம், தன்னைத்தானே வந்துட்டு வற்புறுத்திக்கிட்டு கோவப்படுறவங்களா இருக்கலாம், பிறர் ஓங்கி அடித்து கோவப்படுறவங்களா இருக்கலாம். இந்த மாதிரி சூழலில் என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளோட உடம்புல இருக்க தசைகள் வந்துட்டு ரொம்ப இறுக்க நிலையில் அடையுது. இதனால அதிகமாக தலைவலியோ தோள்பட்டை வலியோ உடல் வலியோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் மனதளவில் எந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்துட்டு தூக்க தொந்தரவுகள் ஏற்படுது, கோப உணர்ச்சியால் வந்துட்டு மன அழுத்தம் ஏற்படுது, மன சோர்வு ஏற்படுது, அதையும் தாண்டி பய உணர்வுகள்லாம் ஏற்படுது, தற்கொலை எண்ணங்கள் ஏற்படுது. ஒரு கோபம் வந்துட்டு எந்த மாதிரியான சூழ்நிலைகள் நமக்கு ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு அநியாயம் நடக்கும் பொழுது நமக்கு கோபம் ஏற்படுது. அதையும் தாண்டி கோபம் வருது அப்படின்னா, நம்மளுடைய தரக்குறைவாக பேசும் இடத்துல நமக்கு கோபம் ஏற்படுது. நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம் கிடைக்காத ஒரு சூழலில் கோபம்ன்ற ஒரு உணர்ச்சி ஏற்படுது. இப்போது இந்த அளவுக்கு மனதளவுலையும் உடல் அளவுலையும் கோபத்தினால ஏற்படுற மாற்றங்கள் வந்துட்டு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றது இந்த காலகட்டத்தில் இருக்கிற நிறைய பேர்த்துக்கு தெரியாது. அதையும் தாண்டி கோப உணர்வு வந்துட்டு எந்த மாதிரியான விஷயங்களில் ஏற்படுது அப்படின்னா, ஃப்ளைட் ஆர் ஃபைட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆதி காலத்தில் வாழ்ந்த ஆதி மனிதர்கள் வந்துட்டு பெரும்பாலும் வந்துட்டு காட்டுப்பகுதியில் தான் வாழ்வாங்க. அவங்க வந்துட்டு அங்கே வந்துட்டு காட்டில் இருக்க மிருகங்களை வேட்டையாடி சாப்பிட்றதும், அங்கே இருக்க மரங்களில் பழங்களை பறித்து சாப்பிட்றதும், அங்கே இருக்க நீர்நிலைகளை பயன்படுத்தி தண்ணி அருந்துறதுமா தான் அவங்களோட வாழ்வாதாரம் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் தன்னை அழிக்கிறதுக்கு வந்துட்டு ஏதாவது மிருகங்கள் தன்னை அட்டாக் பண்ண வந்துருமோன்ற பய உணர்வோடு தான் அந்த காட்டில் வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. அப்போது ஒரு மிருகம் வந்துட்டு ஒரு ஆதி மனிதரை அட்டாக் பண்ண வரும் பொழுது, ஒன்று அந்த மிருகத்தை தன்னால் சண்டை போட்டு போராடி ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு கட்ஸு, அந்த ஒரு தைரியம் இருக்கணும். இல்லை இது ரொம்ப கொடூரமான மிருகம், இதுக்கிட்ட நம்ம சண்டை போட்டு போராட முடியாது, தன்னோட உயிர் தான் போகுன்ற புரிதல் இருக்கிற இடத்துல தப்பிச்சு ஓடி போயிடணும் அப்படின்ற எண்ணம் ஏற்படும். இது வந்துட்டு சண்டையிட்டு போட்டி போடுறது வந்துட்டு நம்ம ஃபைட்டுன்னு சொல்கிறோம். ஃப்ளைட் அப்படிங்கிறது வந்துட்டு தப்பிச்சு ஓடுற ஒரு குணம். அந்த நேரத்தில் வந்துட்டு நம்ம என்ன யோசிக்கணும், ஒன்று சண்டையிடணும், ஃபேஸ் பண்ணணும், இல்லை அப்படின்னா அந்த இடத்த விட்டு விலகி போகணும். இந்த மாதிரி ஒரு சூழல்களில் தான் வந்துட்டு கோபத்தை வந்து கட்டுப்படுத்தி வச்சுருந்தாங்க. இப்போ வந்துட்டு அந்த மாதிரியான பேராபத்துகள் வந்துட்டு நமக்கு ஏற்படுறது கிடையாது. ஆனால் இப்போ இருக்க மனிதர்கள் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கோபப்பட்டா ஒரு விஷயத்தை நம்ம வாங்கிடலாம், கோபப்பட்டா நம்ம செஞ்ச தவறு வந்துட்டு தவறு இல்லைன்றதை புரிய வைக்கலாம், நம்ம செஞ்ச தவறை வந்துட்டு மறைக்கலாம் அப்படின்னு பல சூழல்களுக்கு தவறான முறையில் இந்த கோபத்தை பயன்படுத்துகிறாங்க. இதனால மக்கள் மனதில் என்ன ஆகுது அப்படின்னா, கோபப்படுற ஒரு கேரக்டர் அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு ஐயோ அந்த மாதிரி கேரக்டர் வந்துட்டு வேணாம் அப்படின்ற மாதிரி தான் முடிவு பண்ணுறாங்க.